بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதம் நிறைந்த ஜும்ஆ வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிசா கர்ஹா, பெண்களுடைய விருப்பமின்றி அவர்களை திருமணம் முடிப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. வலா தஅதுலூஹுன்ன லிதத்ஹபு பிபஅதி மா ஆதைதுமூஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு வழங்கியவற்றிலே அவர்களை துன்புறுத்தி அவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு அனுமதி இல்லை. இல்லா ஐயஅதீன பிஃபாஹிஷத்தின் முபையினா, தெளிவான வழிகேட்டிலே அவர்கள் இருந்தாலே ஒழிய என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் அவர்களோடு குடும்பம் நடத்துங்கள். ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, நீங்கள் அவர்களை சில போது வெறுக்கலாம். ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம். வயஜஅல அல்லாஹு ஃபீஹி ஹைரன் கஸீரா, நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியத்திலே அல்லாஹ் அதிகமான நன்மைகளை வைத்திருக்கலாம் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். சமகாலத்தில் திருமணங்கள் எந்த அளவுக்கு நடக்குகின்றதோ அதைவிட வேகமாக அதிகமாக விவாகரத்துக்கள் நடக்குகின்றதை பார்க்கலாம். விவாகரத்துக்கான காரணங்களை பார்க்கின்ற போது உப்புச்சப்பு இல்லாத அல்லது இதற்கெல்லாமா விவாகரத்து பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய அற்பத்தனமான காரணங்களுக்காக ஆண்களும் பெண்களும் விவாகரத்துக்கேற்று காதி நீதிமன்றங்களுக்கு செல்கின்றதை பார்க்கலாம். உண்மையிலேயே நானும் நீங்களும் இருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் திருமண வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டியதை போல வேறு எந்த மதத்திலேயே சித்தாந்தத்திலேயே உங்களுக்கு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு துல்லியமாக மிக தெளிவாக இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வழிகாட்டி இருக்கின்றதை பார்க்கலாம். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் அவர்களோடு குடும்பம் நடத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நல்ல முறையில் குடும்பம் நடத்துறதுன்னா எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி ஹஜ், அதான் முதல் ஹஜ்ஜும் அதனுடைய அந்த இறுதி உரையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னல் மர்அத ஹுலிகத் மின் துத்இ ஆதம், பெண்கள் ஆதமுடைய
விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள். அந்த விலா எலும்பினுடைய முற்பகுதி வளைந்த நிலையிலேயே உங்களுக்கு பார்க்கலாம். சொல்லிவிடுற சொல்றாங்க, அந்த விலா எலும்பை நீங்க நேராக்க போனீங்கன்னு சொன்னா கஸ்ரத்தஹு, அதை நீங்க உடைச்சிடுவீங்க. வைன் தரக்தஹு, அதை நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னா லம் யஸல் அஅவஜ, அது அந்த வளைந்த நிலையிலேயே இருக்கும். ஃபஸ்தௌசுன் நிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்க நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார்கள். இந்த செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் பெண்ணுடைய விஷயத்துல, குறிப்பாக ஒரு மனைவியோடு ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதை இலக்கியமாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தர்றாங்க. அவங்க வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அந்த வளைந்த விலா எலும்பு போன்று அவர்களிடத்துல நிறைய வளைவுகளை நீங்க பார்ப்பீங்க. ஒரு படிக்காத ஆணும் ஒரு படித்த ஒரு பெண்ணும் திருமணம் முடிச்சாலும் அந்த பெண்ணுக்கென்று சில இயல்பான சில சுபாவங்கள் இருக்குது. அது PhD முடிச்சாலும் அந்த பெண்ணிடத்தில் அந்த சுபாவங்கள் இருக்கும். அது ஆணிடத்தில் உங்களுக்கு பார்க்க முடியாது. அந்த சுபாவங்களோடு ஒரு ஆண் அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்துறது தான் ஒரு சக்சஸ், சிறந்த முறையில் ஒரு குடும்பத்திற்கான இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வாழலாம்? மனைவியோட நல்ல முறையில் வாழ சொல்றாங்க, வளைந்த நிலையிலே விட்டுட சொல்றாங்க. வளைந்த நிலையில விட்டுட்டு இருந்ததா என்ன? அதுக்குண்டான ஒரு அளவுகோல் இருக்கணுமா இல்லையா? அந்த அளவுகோலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தான் சொல்றாங்க அந்த ஹதீஸை. ரசூலுல்லாஹ் சொன்னதாக முற்காலத்தில் ஒரு 11 பெண்கள் ஒன்று கூடி பேசின ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஒரு 11 பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி, என் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி குணாதிசயம் கொண்டவர் என்று பேசிக்கொண்டு ஒரு சம்பவம். அதில் கடைசியாக உம்மு ஸரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய கணவனை பற்றி சொல்லுவார். என் கணவன் என்னை எப்படி வாழ வைத்தார் அப்படின்றது. அந்த பெண்ணுடைய செய்திகள் எல்லாத்தையும் சொல்லி ரசூலுல்லாஹ் கடைசியாக சொல்லுவாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட, யா ஆயிஷா குந்து லக்கி க அபி ஸர்இன் லி உம்மி ஸர்இன். அபூ ஸரா என்ற அந்த ஆண் மகன் உம்மு ஸரா என்ற அந்த பெண்ணோடு தன்னுடைய மனைவியோடு எப்படி நடந்து கொண்டார்களோ நானும் உங்களுக்கு அப்படிதான், நானும் நீங்களும் அப்படிதான் வாழுகின்றோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு முன்னாடி நடந்த ஒரு 2 தம்பதிகளுடைய வாழ்க்கையை சொல்கின்றார்கள் என்றால் அது சாதாரணமான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. இல்லை, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, நான் உங்களோட வாழ்ற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைண்டா, முற்காலத்தில் வாழ்ந்த இந்த உம்மு ஸரா அபூ ஸரா என்ற வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்குது இல்லை, அதை போலதான் நானும் நீங்களும் என்று ரசூலுல்லாஹ் ஒரு வாழ்ந்த 2 பேருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு ஒரு தூதர் சொல்கின்றார்கள் என்றால் நாங்கள் தூதர் தானே முன்மாதிரி எடுக்கின்றோம். அந்த தூதரே அவங்களை சொல்றாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும், அதனுடைய தாற்பயத்தை. சரி, அந்த பெண்மணி சொல்றா, அபூ ஸரா, என்னுடைய கணவனுடைய பேர் அபூ ஸரா. ஃபமா அபூ ஸரா, அபூ ஸரா என்றவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த 11 பெண்களையும் பார்த்து கேட்டு சொல்றாங்க, அனாசமின் ஹுலையின் உதுனைய, என்னுடைய காதுகளிலே ஆபரணங்களை தொங்க விட்டு அழகு பார்த்தவர். தங்கங்கள் எனக்கு வாங்கி தந்து கழுத்திலையும் காதுகள்லையும் கை விரல்கள்லையும் கைகள்லையும் போட்டு என்னை அழகு பார்த்தவர் தான் அபூ ஸரா. எனவே நீங்களும் உங்கள் மனைவிக்கு தங்கங்களை வாங்கி கொடுத்து அழகு பார்க்கலாம். அப்படி வாங்கி கொடுத்தா அது அவங்கள தான், உங்களோட கிடையாது. மகர் மாலையே நீங்க போடுறீங்க, மகரா தங்கம் கொடுக்குறீங்க, அப்பப்போ ஊருக்கு போகும்போது தங்கம் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறீங்க, வாங்கி கொண்டு போய் கொடுத்தா அது மனைவிடையே தவிர உங்களோட கிடையாது. அவள் அதை சதக்கா செய்யலாம், தன்னுடைய அண்ணனுக்கு கொடுக்கலாம், தம்பிக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். உங்ககிட்ட அனுமதி கேட்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை, அவளுடையது. இங்க எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா, நாங்க வாங்கி கொடுக்குறோம் அல்ல மகரா போடுறோம், போட்டதுக்கு அப்புறம் அதை அவ செலவு பண்றதாக இருந்தா, யாருக்காச்சும் கொடுக்கறதாக இருந்தா என்னிடத்துல அனுமதி கேட்க, ஏன் என்கிட்ட கேட்காம கொடுத்த, ஏன் களவுல கொடுத்த, பிரச்சனை அங்கதான் வருது. திருமறை குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த எதையுமே அவர்களை விட்டு விவாகரத்து செய்யும் போது ஒன்னையும் எடுக்காம அவங்களை நல்ல முறையில் விட்டுடுங்க. திருமறை குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான். அநியாயமாக வீண் விரயமாக செலவு செய்தா கேள்வி கேட்கலாம், மார்க்கத்துக்கு முரணாக.
அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அல்லது ஒரு பேர்த்டே பார்ட்டி பிள்ளைங்களுடைய, அல்லது ஏதாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கத்தான் ஓணும். இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு ஒரு பார்டர் இருக்குது. அந்த பார்டர் என்னன்னு சொன்னால், மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயங்களில் அவங்களுடைய பொருள் அவங்க செலவு பண்ணும் போது நாங்கள் அமைதியாக இருக்கணுமே, அவருடைய பொருள் அவள் செலவு பண்ணட்டும். எங்கள் கணவனாக என்னுடைய பொறுப்பு என்ன? உன்னை காதுகளில், கழுத்துக்களில், கைகளில் தங்கங்களை போட்டு உன்னை அழகு பார்த்து ரசிப்பது தான் ஒரு ஆணுடைய அந்த அந்த ரசனையை. திருமணம் முடிக்கிற எதுக்கு? சாப்பாடு போடுறதுக்கா? பொண்டாட்டிக்கு துணிமணிகளை வாங்கி கொடுக்கறதுக்கா? அல்ல ஒரு ஊடை கட்டி அந்த பொண்டாட்டியை அந்த பிள்ளைங்களை அங்கே வாழ வைக்கிறதுக்கா? ரசிக்கிறதுக்கு தானே. ஏன் மனைவியை ரசிக்க முடியாதா? மனைவியை ரசிக்கிறதாக இருந்தால் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க, ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறா, மின் ஹுலியின் உதுனையே, என்னுடைய காதுகளில் என்னுடைய உடம்புல நகைகளை போட்டு அழகு பார்த்தவர் தான் அபூசரா சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். வமல மின் ஷஹ்மின் அபுதைய, என்னுடைய மெலிந்த கைகளை கொழுங்கைகளாக சாப்பாடு ஊற்றியே என்னை கொழுக்க வைத்தவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி. நான் வரும்போது மெலிஞ்ச ஒருத்தர தான் வந்தேன், ஆனால் அவர் எனக்கு சாப்பாடு தந்து தந்து என்னை ஊட்டியே இப்போ என்னை கொழுக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்படியே அந்த பெண்மணி என்ன சொல்றா? உணவுல எனக்கு இவரிடத்துல எந்த பஞ்சமும் கிடையாது. விதவிதமான உணவுகளை, சாப்பாடுகளை கொண்டு வந்து தருவார், கணக்கு பார்க்க மாட்டாருன்னு அந்த பெண்மணி சொல்றான். நாங்களும் அப்படிதான். பெண்களுக்கு விருப்பமான ஒன்று என்னன்னா சாப்பாடு. அவங்க உம்மா கிட்ட, வாப்பா கிட்ட எப்படியெல்லாம் விரும்பி சாப்பிட்டு இருப்பாங்க. வாப்பா கணக்கு பார்த்துருப்பாரா? வாப்பா கணக்கு பார்க்க மாட்டார். இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி செலவு பண்ணுறோம், கணக்கு பார்க்குறோமா? அதே போல தான் எங்கள் மனைவியும் அவங்க குடும்பத்தை அப்படி தான் வாழ்ந்துருப்பாங்க. முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஏன் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ண, ஏன் இந்த 2 பழத்துக்கு இவ்வளோ காசு கொடுத்த, வீண்விரயம் என்றது வேற. ஆனால் அவங்களா விரும்பி ஒன்றை சாப்பிடும் போது, செய்யும் போது ஒரு கணவனாக அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றதை இந்த செய்தியில் அந்த பெண்மணி சொல்றா. என் கணவர் எனக்கு அந்த அனுமதியை தந்திருந்தார். என்னை சாப்பிட்டு பார்த்து என்னை அழகு பார்த்தாரு. நீ நல்லா சாப்பிட்ற, வயிறு நிறைய சாப்பிடு, நான் மெலிஞ்ச ஒரு பெண்ணாக தான் வந்தேன், வந்து என்னை கொழுக்க வைத்தவர் தான் என்னுடைய கணவன் சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சொல்றா, வபஜ்ஜஹனி, என்னை பூரிப்படைய செய்வார். பூரிப்படைய செய்யறேன்னா எப்பவுமே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். எல்லா விஷயத்திலையும், உறவுலையும் தான், படுக்கையில், எல்லா விஷயத்திலையும் என்னை பூரிப்படைய செய்வார். என்னை எப்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே வைத்திருப்பார். கடுகடுப்பாக, கோபத்தோடு, டென்ஷனாக என்ன ஒரு நாளுமே வச்சது கிடையாது. நீங்க அப்படி வச்சு பாருங்களேன், பூரிப்படைய சந்தோஷமா உங்களுக்கு தேவையான எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும் என்றதை திருமண வாழ்க்கையில் எங்களுக்கு பார்க்கலாம். சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சொல்கின்ற ஃபபஜ்ஜஹனி ஃபபஜிஹத் இலைய நஃப்ஸி, நான் எப்பவுமே பூரிப்படைந்த ஒரு சந்தோஷமாகவே வாழ்ந்த ஒரு பெண்ணாகவே வாழ்ந்தேன் அவருடைய வாழ்ந்த காலங்களில் என்று அந்த பெண்மணி சொல்றார். இப்படி ஒரு பெண்மணி சொல்லணும். நான் கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆகுது, 15 வருஷம் என் கணவனோடு நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுகின்றேன். இந்த 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 பெண்மணி எப்போ இந்த செய்திகளை சொல்றான்னு பின்னாடி ஒரு செய்தி வரும். அவரோட இப்போ வாழ்ந்துக்கிட்டு இந்த செய்தியை சொல்ல இல்லை, விவாகரத்து பெற்றுட்டா, அவரும் வேற கல்யாணம் முடிச்சுட்டா, இந்த பெண்ணும் வேற ஒருத்தருக்கு கணவன் மனைவியாக இருக்கிறா. இப்போதான் அந்த 1வது மாப்பிள்ளையை பற்றி சொல்றா. இவன் ஒரு கோபம் இருக்குமா இல்லையா? அவன் யார் தெரியுமா? எப்படி இப்படியான ஒரு கோபத்தை சொல்லணுமா இல்லையா அவனை பற்றி? தப்பா எதுவுமே அந்த பெண்மணி, ஏன்னா அவ்வளவு சந்தோஷமாக பின்னாடி அந்த பெண்மணி சொல்லுவா, எப்படி எனக்கு சந்தோஷமா வாழ வச்சாரு. அப்போ ஓபஜ்ஜஹனி, என்னை வந்து எப்பவுமே சந்தோஷமாகவே பூரிப்பாகவே வாழ வைப்பார். சொல்லிவிட்டு சொல்கின்றால், வஜதனி ஃபி அஹ்லி குனைமத்தின் பிஷக்கின், பிஷிக் என்ற இடத்துல அந்த குகைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை, சில ஆடுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த என்ன ஒரு நாள் பார்த்து கல்யாணம் முடிக்கிறார். ஏழை பொண்ணு, நான் ஏழ்மையில் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் பொண்ணு என்னை பார்த்து திருமணம் முடிக்கின்றார். பிடிச்சி ஃபஜஅலனி ஃபி அஹ்லி சஹீலின், குதிரைகள், வஅதீத்தின், ஒட்டகங்கள், வதாயிசின், தானியங்கள், வமுனக்கின், கால்நடைகள் நிறைந்த ஒரு வீட்டிலே கொண்டு வந்து என்னை குடியமர்த்தினார் அந்த என்னுடைய அபூசரா என்று அந்த பெண்மணி சொல்றார். நான் ரொம்ப ஏழ்மையில, கஷ்டத்துல, குடிசையில, சாப்பிட்றதுக்கும் வழி இல்லாம வாழ்ந்த ஒரு பெண்மணி. ஆனா இப்ப என்னை சுத்தி ஒட்டகங்கள் வேணுமா, குதிரைகள் வேணுமா, ஆட்டு மந்தைகள் வேணுமா, கால்நடைகள் வேணுமா, எல்லாமே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்து என் கணவர் என்னை வாழ வைத்தார். எப்படி இருக்கும் அந்த பெண்ணுக்கு? ஆடைகள் வேணுமா, ஆபரணங்கள் வேணுமா, சாப்பாடு வேணுமா, கால்நடைகள் வேணுமா, வாகனங்கள் வேணுமா, எல்லாமே இருக்குது அந்த பெண்மணிக்கு. சொல்லிவிட்டு சொல்கின்றார் அந்த பெண்மணி, ஃபஇந்தஹு அக்வலு,
நான் அவரிடத்துல எதை வேணாலும் பேசுவேன். வலா ஃபலா உகப்பஹு, ஒரு நாளும் நான் அலட்சியப்படுத்தப்படவில்லை. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதி தான். அந்த பெண்மணி சொல்றா, ஃபலா அக்கு, நான் எப்பவுமே அவரிடத்துல என்ன வேணாலும் பேசுவேன். சில நேரம் எங்களுக்கு எங்க மனைவிமார் பேசும்போது முட்டாள்தனமா இருக்கும், பைத்தியகாரத்தனமா இருக்கும். நாங்க உடனே உருக்கி பார்க்கறது. அந்த பெண்மணி சொல்ல, நான் அப்படியும் பேசியிருக்கிறேன், முட்டாள்தனமா பேசிக்கிறேன், பைத்தியகாரத்தனமா பேசிக்கிறேன். ஆனா அவ ஒரு நாளுமே என்னை அலட்சியப்படுத்தினது இல்லை, ஒரு பார்வையால சரி அலட்சியப்படுத்தினது இல்லை. எங்கட குடும்பங்களை பிரச்சனை வரக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னா பெண்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, வளைந்த விழா எலும்பில் படைக்கப்பட்டவர்கள், வளைந்த விழா எலும்பில் படைக்கப்பட்டவங்க பிஹெச்டி முடிச்சு நாட்டில் ஜனாதிபதியா இருப்பா, வீட்டில் மாப்பிள்ளை கிட்ட வந்து கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருப்பா. என்ன ஜனாதிபதி அவ ஆட்சி செய்யறல, அவ கூட ஒரு 100 பேர் இருப்பாங்க ஆட்சி செய்யறதுக்கு, அவங்க தான் பொறுப்பு. சும்மா ஒரு ஜனாதிபதியா இருக்கிறா, வீட்டில் மாப்பிள்ளை கிட்ட வந்து சின்ன புள்ளத்தனமா நடந்து கொள்வாங்க. சின்னதா ஒரு சத்தம் போட்டாலும் அழுதுகிட்டு இருப்பா. நம்ம தான் நினைப்போம் போல்டான பெண் அப்படின்னு சொல்லி. பெண்களுக்கு என்ற இயல்பான குணங்கள், அது என் தாயும் அப்படிதான், என் மனைவியும் அப்படிதான், என் மகளும் அப்படிதான், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களும் அப்படிதான். அதுல யாருமே எந்த மாற்றமும் இல்லை. எனவே அவரிடத்துல நான் நிறைய பேசுவேன், என்னை அலட்சியப்படுத்தினதில்லை. இந்த வார்த்தை இருக்குது இல்லை, இதுல நிறைய விஷயம். சில பெண்கள் வந்து தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க போன் எடுத்தா கண்டதையும் பேசுவாங்க. நம்ம போனை ஒரு ஓரமா வச்சு கேட்போம், அல்லது என்ன ஒரு சவுண்டும் கொடுக்காம இருக்கும். அந்த பெண்ணுக்கு, ஓ இவருக்கு வந்து கோபம் வந்துடுச்சு, என்ன கண்டு கொள்றாரு இல்லை, கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பா. அந்த பெண்மணி கேட்பா. ஆனா அதுதான் இந்த பெண்மணி சொல்றா, எப்பவுமே என்னை அலட்சியப்படுத்தின, எவ்வளவு பேசினாலும், என்னத்தை சொன்னாலும், எதை செஞ்சாலும், எதை நான் கொண்டு வந்து உங்க காது கிட்ட கொண்டு வந்து சொன்னாலும், அந்த என்னுடைய அபூசரா இருக்குதுல்ல, என்ன ஒரு நாளுமே அலட்சியப்படுத்தியது இல்லை என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டு சொல்றா. முக்கியமான ஒரு பகுதி, நான் தூங்குவேன், முற்பகல் வரைக்கும் தூங்குவேன். என்ன அந்த வீட்டில் அவங்களோட உம்மாவோ, அவர் 1வது கல்யாணம் முடிச்சு அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை பத்தி அந்த பெண்மணி சொல்லுவோம், ஒரு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள, அவங்களோ அபூசரோ என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. நான் தூங்குவேன், முற்பகல் வரைக்கும் தூங்குவேன், ஒரு 10 மணி வரைக்கும் தூங்குவேன். அதுக்காக அந்த பெண்ணிட அவங்க வீட்டில் வந்து வேலைக்காரியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. வேலை இல்லாத நாங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, நாங்கள் எலும்பு தான் ஓணும். எலும்பு எல்லாம் அனுப்பினதுக்கு அப்புறம் ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் மனைவி தூங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சில ஆண்களுக்கு அதில் வேற போறாம, நான் கஷ்டப்படுறேன், நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற, எங்கள் உம்மா சொன்னாங்க உன்னை எழுப்ப சொல்லி, தூங்கினா தூங்கட்டுமே, அப்படி தூங்கினாதான் எங்களுக்கு தேவையானதை இரவுல எங்களுக்கு தேவையானதை உஜாரா செய்வாங்க. அவங்களுக்கு நான் ரெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். மெஷின் மாதிரி காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு வரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாண்டா ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆணுக்கு உண்டான சந்தோஷத்தை அந்த பெண்மணி வந்து எப்படி தருவா? படுக்க வரும்போது ரெஸ்டா எடுக்க பார்ப்பான். எனவே அவக்குண்டான அந்த நிம்மதிய சந்தோஷங்களை, உடம்புக்கு தேவையான அந்த தேவைகளை நம்ம தான் நிவர்த்தி செஞ்சு கொடுக்கணும். அந்த பெண்மணி சொல்ல, நான் சுபவுடைய முற்பகல் வரைக்கும் தூங்குவேன், பிள்ளைங்களோட தூங்கட்டும், இதுல என்ன இருக்குதுன்னு கேட்கிறேன். ஒரு லீவு நாளா, சனியா ஞாயிறா, தூங்கட்டும், ஒரு 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் தூங்கட்டும், எப்பவுமே இல்லையே. அப்ப அந்த பெண்மணி சொல்றா, ஃபஅர்குது வஅஷ்ரபு ஃபஅதகன்னஹு, நான் சாப்பிடுவேன், குடிப்பேன், அதுல எந்த குறையுமே சொல்ல மாட்டார்கள். யாருமே கேள்வி கேட்க, இவ்வளவு சாப்பிடுற, இவ்வளவு குடிக்கிற, அடிக்கடி ஜூஸ் குடிக்கிற, அடிக்கடி வந்து ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து சாப்பிட்டு, இப்படி யாருமே என்னிடத்துல எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள், கணவன் உட்பட. என்ன அந்த பெண்மணி சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், இவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்னை பார்த்து கொண்டார். உம்மு ஸரா, அபூ ஸராவுடைய தாய் எப்படிப்பட்டவன் என்றால், அவரை பற்றி சொல்றேன் என்றால், அவருடைய தாய் எப்படிப்பட்டவள் என்றால், இப்படிப்பட்டவன் சொல்லி. அதுக்கப்புறம் அவருடைய மகன் எப்படிப்பட்டவர் என்றால், அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மகளால் எனக்கு எந்த பிரச்சனை, அவ்வளோ அழகான கண்ணியமான ஒரு பெண் சொல்லிவிட்டு அந்த பெண்மணி கடைசியாக சொல்கின்றார், அதுக்கப்புறம் அவர் என்னை விவாகரத்து செய்தார், நான் இன்னொரு கணவனை முடித்தேன், இன்னொரு ஆண் மகனை நான் திருமணம் முடித்தேன், அவனை எனக்கு எந்த குறையும் இல்லாமல் சாப்பாடு கொண்டு வந்து எனக்கும் தருவான், என் குடும்பத்துக்கும் கொடுக்க சொல்லுவான் சொல்லிவிட்டு, ஆனால் இப்போ நான் வாழ்கிறேன், இப்போ புதுசாக வாழ்கிற என் கணவன் இருக்கிறார்ல, எனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து தருவார் இல்லை, என் குடும்பத்துக்கும் கொண்டு போய் கொடுக்க சொல்வார் இல்லை, ஆனால் ஃபலம் ஜமாஅத்து குல்ல ஷைஇன் அஅதாஉ மா பலக அஸ்கர ஆனியத்தி அபூ ஸரா, இப்போ கொண்டு வந்து தரக்கூடிய இந்த கணவர் கொண்டு வந்து தரக்கூடிய அத்தனையும் ஒன்று சேர்த்தாலும் அபூ ஸராவுடைய ஒரு சின்ன பாத்திரத்தை அது நிரக்காது.
அந்த அளவுக்கு அபூசரா வந்து என்னை ரொம்ப உயர்வாக சிறப்பாக என்னை பார்த்து கொண்டார் என்று அந்த பெண்மணி சொல்றோம். இப்போ நான் வாழ்ற வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை, எனக்கு எந்த குறையும் இந்த கனவு வச்சது கிடையாது, எனக்கு என் குடும்பத்துக்கு சேர்த்து செலவு பண்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த அபூசரா என்ற ஒருத்தரோட அவர் எனக்கு செய்ததுல ஒரு சின்ன பாத்திரத்தை கூட இது நிறக்காது, அவ்வளவு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் அபூசராவோட வாழ்ந்தேன் என்று அந்த பெண்மணி சொல்லி முடிக்கத்தான் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து சொல்கின்றார்கள், குந்து லக்கி கஅபி ஸர்இன் லிஉம்மு ஸர். அபூசர் என்ற அந்த ஆண் மகன் உம்மு ஸர் என்ற தன் மனைவிக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரோ ஆயிஷாவே நானும் உங்களுக்கு அப்படிதான். ஒருத்தர் வாழ்ந்த வாழ்க்கையை, முன்னாடி காலத்தை வாழ்ந்த வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொல்கின்றார்கள் என்றால் எனக்கும் உங்களுக்கும் அதை சொல்ல முடியுமாக இருக்க வேண்டும். நாங்கள் ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்றுகின்றோம். நான் அபூசரா என்ற நான் என் மனைவி ஃபாத்திமாவோடு, என் மனைவி ஆயிஷாவோடு, என் மனைவி சர்மிளாவோடு நான் இப்படிதான் என்று எங்களால் சொல்ல முடியுமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண் மகன்களாக கணவர்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோமா என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இப்போ விட்டு கொடுங்கன்னு சொல்கிறோம் இல்லை, சில பேர் வந்து விட்டு கொடுக்குறாங்க தான், சில குடும்பங்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கே பார்க்கும்போது ஒரு ஆண்மைக்கு ஒரு இழிவான விதத்தில் அவர் நடந்து கொள்வார். எதிலெல்லாம் விட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னால், பொண்டாட்டி எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டாலும் பிரச்சனை கிடையாது, என் குடும்பத்தில் யாரை இழிவுபடுத்தினாலும் பிரச்சனை கிடையாது, என் தாயோடு எப்படி நடந்து கொண்டாலும் பிரச்சனை கிடையாது, எவ்வளோ வீண் விரயமாக செலவு செய்தாலும் பிரச்சனை கிடையாது, யாருக்கு என்னத்தை சொன்னாலும் மார்க்கத்துக்கு தொலாட்டியும் பிரச்சனை கிடையாது. மனைவி நான் அப்படிதான், இப்படின்னு ஒரு ஆண்மகன் இருக்கக்கூடாது. இவங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் பாருங்க, மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது இல்லை, உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆடையில் வேணுமா, சாப்பாட்டில் வேணுமா, ட்ரெஸ்ஸில் வேணுமா, அதே போல் வந்து இருக்கிற இடம் வேணுமா, வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வேணுமா வாங்கிக்க, வீட்டுக்கு சாயம் அடிக்கணுமா உனக்கு விருப்பமான கலரை அடிச்சுக்க, வீட்டுக்கு வந்து கேட்டன் மாற்றணுமா உனக்கு விருப்பமான கலரை மாற்றிக்க, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா, அழகான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நான் அடிக்கிறேன். ஆனால் மார்க்கத்துக்கு முரணாக வருகின்ற போது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு யூதன் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்கின்றார்கள், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று. ரசூலுல்லாஹ்வும் உனக்கும் கேடு உண்டாகட்டும் என்று சொன்னதுக்கு அப்புறமும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதுக்கு அப்புறமும் எக்ஸ்ட்ரா 2-3 வார்த்தை கடுமையாக அவனுக்கு பேசுகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷாவே வாய மூடுங்க. பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க இல்லை, எனக்கு இப்போ தெரியுது எல்லாம் மீறுறாங்க, இந்த எல்லாம் மீற மார்க்கத்துக்கு முரணானது, இது சரிபட்டு வராது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அந்த இடத்துல என் மனைவியோட ரொம்ப அன்பா பாசமா இருக்கிறாங்க, அனுமதி கொடுக்க இல்லை. அதே நேரத்தில் ஒரு வீர விளையாட்டுல ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ ரசூலுல்லாஹ் போதும் என்று சொல்லவே இல்லை. அவங்களுக்கு எப்போ போர் அடிச்சிச்சு அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவங்களும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எந்த இடத்துல கண்டிக்க வேண்டுமோ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. கண்டிக்க வேண்டிய இடங்கள்ல கூட இது சாதாரணமான ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்டு போனாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு கடுமையான தலைவலியா இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதே தலைவலியில் நீங்க மௌத்தா போனா நான் உங்களுக்கு துஆ கேட்பேன் அப்படின்னு. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, நான் எங்க மௌத்தா போன்னு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய மற்ற மனைவிமாரோட குடும்பம் நடத்துறதுக்கு. ரசூலுல்லாஹ் இப்போ கோவம் வரணுமா இல்லையா, நான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், நான் என்ன சொல்றேன், நீ மௌத்தா போனா உனக்கு துஆ கேட்குறேன்னு சொல்றேன், நல்ல விஷயம் தானே, சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல தேவையில்லாம் மற்ற மனைவிமார்களை கொண்டு வந்து பிறகு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வாரசா எனக்கு தான் தலைவலி. சிரிச்சுக்கிட்டே ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லி கடந்து போகிறாங்களே தவிர அவனுக்கு உட்கார்ந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ண இல்லை. இந்த பஞ்சாயத்து பண்ணுற இடமே இல்லை. அது பஞ்சாயத்து பண்ண வேண்டிய இடங்கள்ல பஞ்சாயத்து பண்ண தான் ஒன்று. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ரஹிமல்லாஹு இம்ராத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். எந்த பெண், எந்த கணவனை சுபவுடைய நேரத்திலையும் ஒரு பெண் எழுப்பி அவன் எழும்பாத பட்சத்தில் தண்ணீரை தெளித்து அந்த பெண் அந்த கணவனை எழுப்பி தொலை வைக்கின்றாலும் அவளுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அதே போல் ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு ஆண்மகனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். எந்த மனைவி சுபகுடைய நேரத்தில் தூங்குகின்ற எழுப்பி தொலை வைக்கின்றான், எழும்பாத பட்சத்தில் தண்ணியை ஊற்றி அந்த பெண்ணை எழுப்பி எந்த ஆண்மகன் கணவன் தொலை வைக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று. என் பொண்டாட்டி தூங்குறா, நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டு இருந்தா, பிள்ளையோட கஷ்டப்பட்டா, இப்படின்னு விட்டுடுங்கன்னு இஸ்லாம் சொல்ல இல்லை. அங்கே எழுப்பி தொலை வைக்கும். உங்களுடைய தாயோடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், குடும்ப உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை இழிவுபடுத்துகின்ற போது
அல்லது தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகின்ற போது ஒரு ஆணாக சொல்ல வேண்டும், இப்படி பேச வேண்டாம், இப்படி நடந்து கொள்ள வேண்டாம். இஸ்லாம் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த சொல்லுது, நீங்க வந்தா முகம் சுளிக்க வேண்டாம் என்றெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு மார்க்கத்துக்கு உட்பட்டு பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மார்க்கம் அல்லாத காரியங்கள்ல தான் அபூசரும் உம்முசரும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி நாங்கள் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். எனவே அதிகமாக குடும்ப வாழ்க்கையில ஆணா பெண்ணா விட்டு கொடுக்கணும், ஆண் தான் விட்டு கொடுக்கணும். ஏன்னா பொம்பளை வளைஞ்ச எலும்புல தான் படைக்கப்பட்டு, அவளிடத்துல நிறைய குறைகள் இருக்கும், பேச்சில், நடத்தையில், எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்தா தான் ஆள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம். எனவே குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக விட்டு கொடுக்க வேண்டியவங்க யாருன்னா ஆம்பளை தான், தவிர பொம்பளை இல்லை. ஆனால் நாங்கள் எங்களோட சமூகத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் பொம்பளை தான் விட்டு கொடுக்கணும். ஏதாச்சும் பஞ்சாயத்து என்றாலும் நாங்கள் வந்து யாருக்கிட்ட அட்வைஸ் பண்ணுவோம், ஆம்பளை அவன் அப்படி தான் இருப்பான், நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. ஆம்புலன்ஸ் தான் அட்ஜஸ்ட் நம்ம அட்வைஸ் பண்ணணும், ஆண்களுக்கு தான் விட்டு கொடுத்து போங்கப்பா, பெண் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி. எனவே திருமண வாழ்க்கையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை எவ்வாறு வாழ வைக்க வேண்டும், அவளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவளை எவ்வளவு கண்ணியமாக மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதை மிக துல்லியமாக மிக தெளிவாக எனக்கும் உங்களுக்கும் கற்பித்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டு இஸ்லாம் சொன்ன அந்த காரியங்களை, இஸ்லாம் சொன்ன அந்த உபதேசங்களை எனக்கும் உங்களுக்கும் தெரியாததுனால தான் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பஞ்சாயத்துக்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வருகின்றதை பார்க்கலாம். மார்க்கம் என்னுடைய பொண்டாட்டி தூங்குறாய் தொலாம தூங்குறா, என்னுடைய பொண்டாட்டி வந்து சதக்கா செய்கிறா இல்லை, என்னுடைய பொண்டாட்டி விருந்தாளிகளை கவனிக்கிறா இல்லை, உறவுகளோடு சேர்ந்து நடக்க, இப்படின்னு எங்கேயாச்சும் பஞ்சாயத்து வருதான்னு கேட்டால் இல்லை. தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து வருது தவிர மார்க்க விஷயங்களுக்கு பஞ்சாயத்து வருதான்னு கேட்டால் பஞ்சாயத்து வருது இல்லை. எக்கேடு கேட்டாலும் நீ இரு, ஆனால் இப்படி தான் இருக்கணும் என்று நான் சில ரூல்ஸுகளை விதிகளை போட்டு என்னுடைய மனைவியை வாழ வைக்கிறது இருக்குது இல்லை, அது இஸ்லாம் சொல்ல இல்லை. மார்க்கத்துக்கு உட்பட்டு எப்படி வேணாலும் மார்க்க கடமைகளுக்கு உட்பட்டு ஒரு பெண்மணி வாழ வேண்டும். மற்ற காரியங்களில் ஒரு விட்டு கொடுப்போடு வாழக்கூடிய ஒரு கணவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் காட்டித்தரக்கூடிய வழிமுறை. வல்ல ரஹ்மான் அப்படி வாழக்கூடிய மனிதர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, திருமண ஒப்பந்தம் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது பலமான ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் அவர்களோடு செய்திருக்கின்றீர்கள், எனவே அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். ஒரு பெண்ணோடு நானும் நீங்களும் கை கோர்க்கின்றோம் என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக இஸ்லாம் சொல்ல இல்லை, அல்லாஹ் சொல்ல இல்லை. ஏன்னா அப்போ தான் அந்த பெண்ணை நான் பார்க்குறேன், அல்ல ஒரு மாதத்துக்கு முதல் பார்த்துருப்பேன். 21 வருஷமாக அவன் உம்மா வாப்புக்கிட்ட வாழ்ந்த ஒரு பெண், தன்னுடைய தந்தை இடத்துல கூட முந்தானையை போட்டுக்கொண்டு ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு பெண் புதிதாக ஒரு ஆண்மகனை பார்க்குறான். அவனிடத்துல வந்து ஒரு பெண் வாழ போகிறா, தன்னுடைய வெக்கங்களை விட்டுட்டு தான் வாழணும் அந்த வாழ்க்கையில். அப்படி வாழுகின்ற போது பல நெளிவு சிலிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதில் வந்து நாங்கள் தான் புரிஞ்சுக்கொள்ளணும், நான் ஒரு பெரிய பொறுப்பை தலையில் எடுத்திருக்கிறேன், பெரிய பொறுப்பை சுமந்திருக்கிறேன். எனவே திருமணம் முடிக்கிறது விவாகரத்து செய்கிறதுக்கு இல்லை, ஒன்று விவாகரத்து செஞ்சு இன்னொன்று முடிஞ்சு இன்னொன்று இப்படியே திருமணம் அப்படி முடிக்கிறதுக்கல்ல, திருமணம் முடிக்கிறது வாழ்கிறதுக்கு தான். முற்காலத்தில் எங்களோட அப்பா அம்மார் வாழ்ந்ததில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க, இந்த பெண்ணை நான் கடைசி வரைக்கும் வச்சு வாழ வைக்கணும், இவளை நான் விட்டுடக்கூடாதுன்னு. பழங்காலத்தில் பாருங்கள் விவாகரத்துக்கள் ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்தா மார்க்கத்துக்கு முரணான பல விஷயங்கள் இருக்கும், ஆனால் விவாகரத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தை ரொம்ப அற்பமானதாக, ரொம்ப இலகுவானதாக, சும்மா லேசானது ஒன்றாக நானும் நீங்களும் எடுத்துக்கொண்டு விட்டோம். அல்லாஹ் சொல்கின்றான் பெரிய ஒரு ஒப்பந்தம் அது. அந்த ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அந்த ஒப்பந்தத்தினுடைய அந்த பொறுப்பை, அதனுடைய வெயிட்டை, சுமையை புரிந்து நானும் நீங்களும் நம்முடைய மனைவிமார்களை சிறப்பான முறையில் நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும். எனவே மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் கல்யாணம் முடிக்கிறோமே தவிர சண்டை பிடிச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அடிதடியில் போய் இப்படி பிரியறதுக்கு இல்லை நம்ம திருமணம் முடிக்கிறது. எனவே சந்தோஷமாக வாழக்கூடிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருப்போம். பலருக்கும் முன்மாதிரியாக நானும் நீங்களும் வாழ்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.